காத்தான்குடி நகரம் இன்று இவ்வாறே காட்சியளித்தது. காத்தான்குடி மஸ்ஜிதுல் ஹுசைனியா பள்ளிவாசல் மேரா பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் 1990 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் 103 பேர் உயிரிழந்தனர். இதனை நினைவு கூர்ந்து மஸ்ஜிதுல் ஹுசைனியா பள்ளிவாசலில் இன்று விசேட துவா பிரார்த்தனை நடைபெற்றதுடன் கத்தமுல் குர்ஆன் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான MLAM ஹிஸ்புல்லா, காத்தான்குடி பள்ளிவாசல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளன தலைவர், உயிரிழந்தவர்களின் உறவினர்களும் பங்கேற்றிருந்தனர். இதனையடுத்து காத்தான்குடி மேரா பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலும் உயிரிழந்தவர்களுக்காக விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. தொடர்ந்து மேரா ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து காத்தான்குடி பிரதான வீதி வரை சிவப்பு ஆகஸ்ட் எனும் துணைப்பொருளில் பேரணியொன்றும் முன்னெடுக்கப்பட்டது. படுகொலைக்கு நீதி கோரி கையெழுத்துகளும் சேகரிக்கப்பட்டன. பழைய ஞாபகங்களை ஏற்படுத்துவதனூடாக குரோதங்களை ஏற்படுத்துவது இதனுடைய நோக்கமல்ல. முஸ்லிம் சமூகம் எதிர்நோக்கிய பல்வேறு சவால்களையும் பிரச்சனைகளையும் எங்களுடைய சமூகத்திற்கு, இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழல் கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. அதனூடாக எங்களுடைய சமூகத்திற்கு வரலாற்றை சொல்வது மாத்திரமல்ல, இந்த பாதிக்கப்பட்ட எங்களுடைய முஸ்லிம் சமூகத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சுகதாக்கல் தின நிகழ்வின் பொழுதும் அரசாங்கத்திற்கு தெளிவுபடுத்தி வந்திருக்கிறோம், கூறி வந்திருக்கிறோம்.